வந்தம்மா வந்தா ஒத்தே நிற்கிறைய வண்டா. படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாது? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஜனநாயகன் படத்தை பற்றி பேச போகிறோம். ரொம்ப நாளாக இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய படம்லாம், ரொம்ப வைலன்ஸாக இருக்கிற படம்லாம் ரிலீஸ் ஆகி நிறைய கலெக்ஷன்லாம் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஹீரோ, மாஸ் ஹீரோ, இவர் படம்னாலே ஏதாவது ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கு. கடுப்பாகுதுல்ல, ஏதாவது ஒன்று, அது சரியில்லை இது சரியில்லை. இந்த மாதம் மட்டும் படம் ரிலீஸ் ஆகலைன்னா அடுத்த மாதம் எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட் அறிவிச்சிருவாங்க. எலெக்ஷன் டேட் உங்களுக்கு தெரிஞ்சது தான், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் வருது ஏப்ரல் மே. இந்த ஒரு மாதத்தில் தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் வரும், சிஎம் எலெக்ஷன். எலெக்ஷன் டேட் அறிவித்த அப்புறமா எலெக்ஷனை பற்றி இல்லை பொலிட்டிக்கல் ஃபிலிம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க எந்த ஸ்டேட்லேயும் சரி, தமிழ்நாட்டிலன்னு இல்லை. அது ரூல், எலெக்ஷன் கமிஷன் ரூல் அது. இப்போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பொலிட்டிக்கல் ஜானர் படம். இது ஜனநாயகன். இந்த படம் இந்த மாதம் ரிலீஸ் ஆகலைன்னா அடுத்த மாதம் மேக்ஸு ரிலீஸ் ஆக வாய்ப்பே இல்லை. இப்போ இருக்கிற நிலமை வந்து மேக்ஸு February 20 தான் எங்களுக்கு வந்து டைம், லாஸ்ட் டேட்டு ஃபிக்ஸே பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இந்த 20ஆம் தேதி மட்டும் படம் வரலைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் படம் வரும், ஃபிக்ஸது. 500 கோடி ரூபாய் பட்ஜெட் படம் செலவு பண்ணியிருக்காரு அவர், முதலீடு போட்டிருக்காரு. அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். படம் ரிலீஸ் ஆகலைன்னா எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி ஆகிடுச்சு படம் ரிலீஸ்க்கு. ஒன்லி இந்தியாவில் மட்டும்தான் கொடுக்காம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது மாதிரி தான் அவர் கோர்ட்டில் கேஸ் போட்டார். அந்த கேஸ் வந்து 9ஆம் தேதி காலையில் எடுக்கிறோம் இந்த கேஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 9ஆம் தேதி தான் படமே ரிலீஸு. மறுபடியும் படம் போஸ்ட் பண்ணாச்சு. 9ஆம் தேதி ஜட்ஜு படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் கூட ஆகலை. அது சர்டிஃபிகேஷன் அவங்க வந்து பிட்டிஷன் போட்டாங்க பெஞ்சில். அவங்க என்ன சொன்னாங்க, 21ஆம் தேதி இதுதான் ஒரு சினாரி, இப்படி தான் நடந்துகிட்டே இருந்தது. 21ஆம் தேதி நாங்கள் வந்து இந்த கேஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இவ்வளோ நாள் 9ஆம் தேதி முடிஞ்சு 21ஆம் தேதி தானே, எவ்வளோ கேப்பு. ஏன்னா அவங்க வந்து இதுக்கு அவ்வளோ தூரம் கொடுத்தாங்கன்னா நடுவில் வந்து பொங்கல் ஹாலிடேஸ் அதெல்லாம் வரதுனால அவங்க வந்து 26ஆம் தேதி கொடுத்தாங்க டேட்டு. ஓகே, அது அவ்வளோ நாள் நம்மளால் பொறுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிச்சு, மறுபடியும் நீங்கள் பெஞ்சு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டோடனே மறுபடியும் 21ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி 21ஆம் தேதி கேஸ் எடுத்தாங்க. கேஸ் எடுத்து இந்த பக்கம் இந்த தரப்பு வாதத்தையும் கேட்டாங்க, இந்த தரப்பு வாதத்தையும் கேட்டாங்க. ஹைகோர்ட்டில் வந்து ஒன்லி ஜனநாயகனோட சைடு மட்டும்தான் கேட்டாங்க, எங்கள் சைடு கேட்கவே இல்லை. கேட்காம வந்து அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்க ஃபுல்லாக கேட்டு லாஸ்ட்டில் வந்து பெஞ்ச் என்ன பண்ணாங்கன்னா, சரி இந்த தரப்பு வாதத்தையும் கேட்டு தான் நீங்கள் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும், அதுதான் ஒரு நியாயமான தீர்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு ஆர்டர் போட்டாங்க. இந்த மாதிரி இந்த தரப்பு வாதத்தையும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, 2 தரப்பு வாதத்தையும் கேளுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாங்க. சரி அப்படின்னு இப்போ சினாரி எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டில் போச்சு, ஹைகோர்ட்லேருந்து பெஞ்சிலேருந்து சுப்ரீம் கோர்ட்டு, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்லேருந்து பெஞ்சிலேருந்து ஹைகோர்ட்டு. இவ்வளோ நடக்குது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குது. 500 கோடி ரூபாய் போட்டிருக்காரு. இப்போ இருக்கிற நிலைமை வந்து என்னென்னா, தமிழ்நாடு தேட்டர் ஓனருக்கு பெரிய லாஸு, எல்லாருக்கும் 100 கோடி மேலே லாஸ் எல்லாருக்கும். எக்ஸிபிட்டர்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் மேக்ஸு. ஏன்னா படம் வந்து பெரிய படம், எல்லோரும் வந்து தளபதி படத்துக்கு மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாம் பெரிய தெலுங்கு வந்து ராஜாசாப் ரிலீஸ் ஆச்சு, பெரிய படம். அந்த படத்தை கூட அவ்வளோவா கொண்டு வரல. இப்போ வந்து ஓடிச்சு. ஏன்னா தளபதி படம் வராதனால அன்றைக்கி அந்த படம் எல்லா தேட்டர்லையும் ஓடிச்சு. ஆனால் தளபதி படம் வருதுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து எந்த படத்தையும் எடுக்கலை. ஏன்னா அவர் தான் பெரிய க்ரௌட் பில்லரு. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ஸ்லேயே அவர் மட்டும்தான் நல்லா ஈஸியாக க்ரௌடை வந்து தேட்டருக்கு வர வைப்பார். நான் சொல்ல, இது தேட்டர் ஓனர்ஸே சொல்கிறாங்க. விஜய் அண்ணா படம் வராதனால எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேட்டர் ஓனர்ஸே முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய படம் வரும்போது இந்த மாதிரி பண்ணது நியாயமே இல்லை. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து ரிவர்ஸ் கமிட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. புது கட் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க வந்து 18 நாள் 60 நாள் இருந்ததில் அது வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி, பெரிய படம்னால கன்சிடர் பண்ணி 18 நாளில் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. மேக்ஸ் 18 நாள்னால்
அடுத்த வாரத்துலேயும் உங்களுக்கு தெரிஞ்ச படம் எப்போ ரிலீஸுன்னு. மேக்ஸ் இந்த மந்த்து வந்தால் தான் படம் நம்மளால் பார்க்க முடியும். இல்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் நம்ம படத்தை பார்க்க முடியும். வரோன்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன் நான். படம் வரணும்னு சொல்லிட்டு வரணும். ஏன்னா நாங்கள் தளபதி ரசிகர்கள் எல்லாரும் ஆவலோடு காத்திருக்கிற படம் இது. கடைசி படம், ஃபேர்வெல் படம். ஒரு எப்படி சொல்கிறது, பெரிய ஸ்டார், தமிழ் ஃபிலிம்க்கே ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி அவரோட படம் இப்படி ஒரு ரொம்ப சிக்கல். இதில் வேறு அவங்க படம் நீங்கள் எப்படி டேட் அனௌன்ஸ் பண்ணலாம், சர்டிஃபிகேட் கொடுக்காம டேட் எப்படி அனௌன்ஸ் பண்ண. முன்னாடி வந்த துரேந்தர் படம் அது வரைக்கும் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் சர்டிஃபிகேட்டே வாங்கினாங்க. இப்போ புதுசாக ரூல்ஸ் போடுறாங்க. பிரச்சனைன்னு வந்தால் ரூல்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில் வந்துடும். எல்லாருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் பொருந்துன்னு தான். பிரச்சனைன்னு வந்தால் ரூல்ஸை பேசுவாங்க. என்ன பண்ணுறதே தெரில. சரி, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் எதுக்கு இதை பற்றி இழுக்கணும். முடிஞ்சு இப்போது சுமூகமாக போயிட்டுருக்கு. இப்போ ரிவர்ஸ் கம்யூனிட்டிக்கு போன கட்டு சினிமா கட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக யூஏ சர்டிஃபிகேட்டோடு வந்துச்சுன்னா மேக்ஸு February 20 படம் வந்துடும். இப்போது வருது ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு. அந்த படத்துக்கு, ஜனநாயகம் படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸு. எல்லாம் நார்த்து சவுத்து எல்லா கண்ட்ரிலையும் இந்த ஒரு படம் மட்டும்தான் ஓடும். ஈஸியாக கலெக்ஷன் நல்லா வந்துடும். பார்க்கலாம் படம் எப்போ ரிலீஸ் ஆகணும். இந்த வாரத்தில் தெரிஞ்சிடும் படம் இந்த மாதமா அடுத்த மாதமா. மேக்ஸ் அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. இந்த மாதம் ரிலீஸ் பண்ணால் தான் ரிலீஸ் பண்ண மாதிரி. இல்லைன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் படம் ரிலீஸ் ஆகும். இந்த மாதம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா தளபதி மாதம்தான் இது. பக்கா தியேட்டரு வைப் இருக்கும். வைப் என்ன, தியேட்டர் மொத்தம் பிளாஸ்ட்டு தான். தளபதி பிளாஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நானும் ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன், ஒரு தளபதி ரசிகர்கள். அதுவும் இல்லாமல் ட்ரிபியூட் வீடியோ வேறு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தளபதி கடைசி படம்னால லாஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம், அந்த ஒரு 20 நிமிஷம் ட்ரிபியூட் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு படம் வருமா வராதா சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வேளை எலெக்ஷனில் நல்ல ரிசல்ட் வந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா வருவாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக தளபதி மறுபடியும் சினிமாவுக்கு வருவாருன்னு. பார்க்கலாம். கடைசி படம்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் கடைசி படம்னு சொன்னாங்க. இப்போ எம்ஜிஆர் கூட சிஎம் ஆன அப்புறமா கூட நடித்தார். அட்லீஸ்ட்டு வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாலும் நல்லாயிருக்கும் தளபதி படம். உங்களுக்காக கோடான கோடி மக்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் படத்துக்காக. நீங்கள் இப்படி படத்தை விட்டு போனீங்கன்னா எங்களுக்கு வருத்தமாக இருக்கும். அட்லீஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு படமாவது எடுங்க தளபதி. இந்த வீடியோ பார்க்குறவங்க தளபதி ஃபேன்ஸாக இருக்கலாம், வேறு ஸ்டார் ஃபேன்ஸாக இருக்கலாம், யார் ஃபேனாக இருந்தாலும் சரி, எல்லோரும் தமிழ் படம் பார்க்குறவங்க தான். இப்போ தமிழ் மாடுலேஷன் படத்தை டப் பண்ணி தெலுங்குலேயும் மலையாளத்துலேயும் இல்லை ஹிந்திலேயும் பார்க்குறவங்க இருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டார், ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் தமிழ் இண்டஸ்ட்ரியில், அவர் இவ்வளோ பெரிய ரெம்யூனரேஷன் விட்டுட்டு, இவ்வளோ பெரிய லக்ஸரி லைஃப்பை விட்டுட்டு மக்களுக்காக வர்றாருன்னா அவர் கண்டிப்பாக ஏதாவது செய்யணும்னு தான் வராரு. அவருக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணுவீங்க? தளபதி ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, யார் எந்த ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, டிவிக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் படம் வர்றதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா படம் பிளாக் பஸ்டர் ஆகாதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை படம் வந்தப்புறமா இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு இந்த படம் வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தளபதி ஜனநாயகன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.